டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கலாம். இப்போ டைரக்ட் அப்படின்னு சொன்னால் நேரடியாக பேசுறது, இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக பேசுறது. இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த சில ரூல்ஸ் தெரிஞ்சிட்டா நீ எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் மாற்ற முடியும். இப்போ சி சேஸ் ஐ ஆம் இன் 10th கிளாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சி சேஸ் அப்படிங்கிறதுல அவள் சொல்கிறா நான் 10th படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஐ ஆம் இன் 10th கிளாஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இதை டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்டாக மாற்றும் போது இந்த இடத்துல கமா இருக்கிற இடத்துல தட் அப்படின்னு போடணும். இதில் ஐ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க சப்ஜெக்டை பார்க்கணும். இது என்ன அப்படின்னா சி, அப்போ சி அப்படின்னே போட்டுக்கணும். இங்கே சேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அதனால சி இஸ் இன் 10th கிளாஸ் அப்படின்னு மாற்றிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ சி சேஸ் தட் சி இஸ் இன் 10th கிளாஸ். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் he says I am an honest boy அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் நம்ம அந்த கமாவை எடுத்துட்டு தட்டு சேர்க்கணும். இந்த ஐ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஹீயை தான் மென்ஷன் பண்ணுது. ஆம்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இது சேஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ he is an honest boy அப்படின்னு மாற்றிட்டா போதும். இப்போ செகண்ட் ரூலுக்கு வரலாம். இப்போ இந்த பங்க்சுவேஷனுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு பேர். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா இது வந்து நேரடியாக சொல்கிறது. இந்த நேரடியாக சொல்கிறது சப்ஜெக்டை பொறுத்து நம்ம எப்படி அப்படிங்கிறது. இங்கே சிங்கிறது ஐயை குறிக்குது, இந்த ஹீங்கிறது ஐயை குறிக்குது. அடுத்த சென்டென்ஸில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் சி சேஸ் டு மீ, அவள் என்னிடம் சொன்னாள் அப்படின்ற மாதிரி வருது. அதுவும் சேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. யூ ஹாவ் டன் யுவர் ஒர்க், உன்னோட வேலையை நீ செய்ய அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த சேஸ் டு மீ அப்படின்னு வர்றதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூ அப்படிங்கிறது இந்த மீயைத்தான் குறிக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ யூ அப்படிங்கிறத நம்ம ஐ அப்படின்னு மாற்றணும். இந்த கமாவை எடுத்துடணும், இந்த பங்க்சுவேஷன்லாம் எடுத்துடணும், தட் அப்படிங்கிறத சேர்க்கணும். அப்போ சி இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சேஸ் அப்படிங்கிறத டெல்ஸ் அப்படின்னு போடணும். சி டெல்ஸ் மீ தட் ஐ ஹாவ் டன் மை ஒர்க் அப்படின்னு சொல்லி மீயை வந்து ஐன்னு சொல்லி மாற்றி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து சி சேஸ் டு ஹர். இப்போ வந்து ஹர் அப்படின்னு வந்துடுது. ஹர்ங்கிறப்ப இந்த யூ வந்து ஐ கிடையாது. இந்த யூங்கிறது என்னவாகனா ஹர் அப்படிங்கிறதுனால ஷீன் போடணும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அதே மாதிரி தான் தட் சி ஹேஸ் டன். சிங்கிறது வரும்போது நம்ம இந்த ஹேவ் போடக்கூடாது. சிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால ஹேஸ் டன் அப்படின்னு சொல்லி போடணும். ஹேஸ் டன் ஹர் ஒர்க், அவ்வளோதான். அடுத்தது ஐ சே டு தெம். தெம்னு வந்திருக்கு. யூ அப்படிங்கிறது அந்த தெம்மை தான் குறிக்குது. அப்போ தட் தே ஹாவ் டன் தேயர் ஒர்க் அப்படின்னு சொல்லி தட் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்டை சேர்க்கணும். பங்க்சுவேஷன் மார்க்லாம் எடுத்துடணும். ஸோ டைரக்ட் அப்படின்னா நேரடியாக சொல்கிறது, இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக சொல்கிறது, அவள் சொல்வதாக சொல்கிறது, அதுக்கு தான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுலேயே வந்து அடுத்தடுத்த ரூல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஹீ சேஸ் ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்கு. ஹீ சேஸ் ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹார்ட். இதில் தட்டு அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்டை சேர்த்துடலாம். ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹார்ட் இதில் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதான். இதில் அதே மாதிரி எவ்ரிபடி சேஸ் தட் தே ஹாவ் ஸ்போக்கன் த ட்ரூத் அப்படின்னு இருக்கு இல்லையா, தட் தே ஹாவ் ஸ்போக்கன் த ட்ரூத், அவ்வளோதான். அதே அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து டென்ஸை வந்து மாற்ற போகிறோம். எப்படி டென்ஸை மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டீச்சர் சேஸ் சான்ஸ்கிரிட் பெர்ஃபார்ம்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பேர். பெர்ஃபார்ம்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த டீச்சர் சேஸ் தட் கன்ஜக்ஷன் வேர்ட் தட் சான்ஸ்கிரிட்டி பெர்ஃபார்ம்ஸ் ஆன் த ஸ்டேஜ், அவ்வளோதான். இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறிடுச்சு. இங்கே சேஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் வில் சேன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரியே கண்டினியூ பண்ணணும். அந்த டீச்சர் வில் சே அப்படின்னு போட்டால் போதும். தட் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்டை சேர்க்கணும். சான்ஸ்கிரிட்டி இஸ் பெர்ஃபார்மிங் ஆன் தி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இப்போ அடுத்தது வந்து இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டீச்சர் செட்டுன்னு வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம சேஸ்ன்னு தான் பார்த்தோம். இப்போ செட்டுன்னா பாஸ்ட் டென்ஸ். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஆமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாற்றணும். ஐயையும் மாற்றணும். தட்டுங்கிற கன்ஜக்ஷன் வேர்ட் சேர்க்கணும். தட் சி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு போடணும். இங்கே செட்டுன்னு வந்தால் இந்த ஆமை மாற்றுறோம். ஐ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய சென்டென்ஸை த டீச்சருங்கிறது ஒரு பெண் பால், அதனால என்ன பண்ணுறோம் சிங்கிறது போடுறோம். நெக்ஸ்ட் வந்து he said to me I took the breakfast in the morning அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செட்டுன்னு வந்திருக்கு, அது ஒரு வேர்டு. அப்புறம் தட்டுங்கிற கன்ஜக்ஷன் சேர்க்கணும். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எடுக்கணும். ஐங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னால் மீ அப்படிங்கிறது தான் குறிக்குது. அப்போ மீ அப்படிங்கிறது நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் he said he told me அப்படின்னு சொல்லி மாற்றணும். தட் she had இது வந்து நம்ம she had அப்படின்னு சொல்லி மாற்றினோம். she had taken அவை எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கணும். he had தான் வரணும். he had taken the
breakfast in the morning அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். he said to me that I took the breakfast in the morning. அப்ப இந்த இடத்துல வந்து he வந்துச்சுன்னா இங்கேயும் he தான் வரணும். he had taken the breakfast in the morning அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்த ரூல்ஸ் வந்து சிலதுல வந்து மாறவே மாறாது. அது என்னென்ன இடத்துல அப்படின்னு சொன்னா யூனிவர்சல் ட்ரூத்துக்கும் அப்புறம் ஹேபிச்சுவல் ஃபேக்ட்டுக்கும். யூனிவர்சல் ட்ரூத்னா பூமி சுத்துறது எப்பயுமே மாறாது. ஹேபிச்சுவல் ஃபேக்ட்னா இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் அந்த மாதிரி அவனுடைய பழக்கங்களை பத்தி சொல்றது ஹேபிச்சுவல் ஃபேக்ட். இதுல எந்த இது ஃபார்ம்ஸ் இருக்கோ அதே மாதிரி மாத்திடணும். ஆனா தட்டெல்லாம் சேர்க்கணும். இப்ப அவர் டீச்சர் செட் த எர்த் இஸ் ரவுண்ட் அப்படின்னு இருக்கு. அவர் டீச்சர் செட் இங்க வந்து தட் அவர் டீச்சர் செட் அப்படின்னு போட்டோம். தட்டுன்னு போடணும். தட் த எர்த் இஸ் ரவுண்ட். எர்த் ஈஸ் தான் வரும். இங்கே ஈஸ் தான் போடணும். அடுத்தது அமித் செட் டு மீ ஹி பிளேஸ் வித் ஹிஸ் ரைட் ஹேண்ட். அவன் வந்து ரைட் ஹேண்ட்ல விளையாடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அமித் இந்த செட்டுங்கிறத மட்டும் டோல்டுன்னு மாற்றணும். அமித் டோல்டு மீ தட் ஹி பிளேஸ் வித் ஹிஸ் ரைட் ஹேண்ட். இந்த மாதிரி ஹேபிச்சுவல் இதுக்கு வந்து நம்ம இங்க இருக்கிறது என்னவோ அதே மாதிரி மாற்றணும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஹிஸ் அப்படிங்கிறத அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதா. இதுல இருக்க மாதிரி அப்படியே போட்டு தட் அப்படின்னு ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் மாறாது அப்படிங்கிறது பார்த்தோம். பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அதுக்கு அதாவது முடிந்து போன ஹிஸ்டரி ஃபேக்ட் எல்லாம் சொல்லும் போதும் நம்ம டென்ஸுக்கெல்லாம் மாற்ற வேண்டியது இல்லை. இப்போ அவர் டீச்சர் செட் அசோகா லெஃப்ட் வார் ஆஃப்டர் த கான்குவெஸ்ட் ஆஃப் கலிங்கா அப்படின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அசோகா பத்தி சொல்றது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான். செட் தட் அசோகா லெஃப்ட் வார் ஆஃப்டர் த கான்குவெஸ்ட் ஆஃப் கலிங்கா. இதுல எந்த சேஞ்சும் பண்ணவே இல்லை. அப்படியே தான் மாத்திருக்கோம். தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் வேற சேர்த்திருக்கோம். அடுத்து வந்து அதே மாதிரி இருக்கக்கூடியதுல she said my husband was making lunch when I was studying. இது மாதிரி ரெண்டு வெர்பல் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா. அதாவது my husband was making lunch அப்படிங்கிறது